அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி 3 திரைப்படமும் அமெரிக்காவில் என்னை பாதித்த சம்பவமும். சரி, எதற்காக இந்த காணொளி? அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த 3 அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒன்று வந்துச்சு. பல வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்ப அந்த திரைப்படத்தை நான் பார்த்துட்டு, அந்த திரைப்படத்துல ஒரு சில காட்சிகள் வந்துச்சு. சரி, ஒருவேளை அவங்க மிகைப்படுத்தி எடுத்துட்டாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதை தாண்டிய சில செயல்கள் அமெரிக்கால எங்கள் வீட்டில் வரைக்கும் நடந்துச்சு. சரி, அதை ஒரு காணொலியா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். முதல்ல இந்த 3 திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, அந்த திரைப்படம் அவங்க எடுத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்கள் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் எங்களுக்கெல்லாம் ஒரே வயது அப்படின்றதுனால, அவங்க அந்த படத்துல வச்ச சில காட்சிகள், இப்ப இந்த பள்ளிக்கூட காட்சிகளா இருக்கட்டும், இல்ல அவங்க அவங்க அந்த டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்ற அந்த சிறப்பு பயிற்சிக்கு போற காட்சிகளா இருக்கட்டும், இல்ல அந்த எல்லாமே நாங்க எங்க வாழ்க்கையில பள்ளிக்கூடத்துல நாங்க கடந்து வந்த அனுபவங்கள பார்க்குற மாரி இருக்கும். அந்த படத்துல தம்பி தனுஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதே மாரி தம்பி அனிருத்தோட பின்னணி இசையுமே ரொம்ப நல்லா இருக்கும். இசையுமே நல்லா இருக்கும். பாடல்கள் நல்லா இருக்கும். அப்ப அந்த படம் நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், அந்த படத்தோட கதைய நான் சொல்லப் போறதில்ல. ஆனா ஒரு மன உளைச்சல் இருக்கிற ஒரு மனிதர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி தம்பி தனுஷ் நடிச்சிருப்பாங்க. ஆ அந்த படம் பார்த்துட்டு நான் என்ன நெனச்சேன், சரி, ஒருவேள அவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்துல கொஞ்சம் மிகைப்படுத்தி வச்சுட்டாங்களோ? ஏன்னா தம்பி தனுஷ்க்கு நடக்கிறது, அவரு கடைசியில என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் மிகைப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. ஆனா, அது மிகைப்படுத்தப்பட்டதில்ல. அதை விட மிக தீவிரமாகலாம் இருக்கும் அப்படின்னு இங்க நடந்த ஒரு சம்பவம் என்ன பாதிச்சது. அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் சனிக்கிழமை காலையில ஏந்திரிக்கிறோம். 2 வருடங்களுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 2024ன்னு நெனைக்கிறேன். ஏந்திரிக்கிறப்ப ஒரு செய்தி ஒண்ணு பார்க்குறோம். அந்த செய்தியில என்ன இருக்குன்னா, அதாவது காலையில எந்திரிச்சு நம்ம பெரும்பாலும் அலைபேசி எடுப்போம். இப்பலாம் இல்ல, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப அந்த அலைபேசி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு. இந்த மாரி ஒரு அப்பா தனது மகனை கொன்று விட்டார் அப்படின்னு எங்க பகுதிகள்ல நடந்த எங்க 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 பகுதின்னா எங்க எங்க பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்ல இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அது என்ன வீடு, முகவரிலாம் எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த செய்திய பார்த்தோனே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா இது! இப்படி ஒரு இது இருக்க முடியுமா? ஏன்னா உயிர் கொடுப்பவன் தந்தை. உயிர் கொடுக்கும் தந்தை எப்படி உயிர் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நெனச்சேன். நெனச்சுட்டு அது சனிக்கிழமை காலையில, சரி, அப்ப சனிக்கிழமை எல்லாம் வெளியில சாப்பிட போயிட்டு, வெளியில மகிழுந்துல போயிட்டுருந்தோம். ஆனா நான் அந்த செய்திய படிச்சப்ப என்ன படிச்சேன்னா, ஒரு 11 வயது அப்படின்னு போட்டிருந்தது. அந்த செய்திய நான் படிச்சேன். 11 வயது பையன் அப்படின்ட்டு. போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கோம். திரும்ப வந்துகிட்டு இருந்தப்ப, எங்க வீட்ல அவங்க அந்த செய்திய படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, "பாரு, 9 வயசு பையனா?" அப்படின்னு. நான் சொன்னேன், "ஐயோ! 9 வயசு அப்படின்னா, என் பையனுக்கு அப்ப அது 9 வயது தானே. அப்ப பையன் பேர சொல்லி அவனோட வகுப்பா இருக்குமோ?" அப்படின்னு நான் கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அது யாரா இருக்கும் அப்படின்னு. அந்த பையன் யாரா இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த பையன, அதாவது அந்த இறந்த பையன அதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 மாதங்கள் நவம்பர்ல தான் நான் பார்த்தேன். அந்த பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நவம்பர் மாதத்துல உள்ளார இந்த அ பலூன் ஹவுஸஸ் அப்படின்லாம் வப்பாங்க. காற்றை நிரப்பி பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு குழந்தைகள் விளையாடுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா குழந்தைகள் விளையாடுவாங்க. என் பையன் ஒரு 3 பேர சொல்லுவான். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என் நெருங்கிய நண்பர்கள். இந்த பையன், அப்புறம் இன்னும் 2 பேர சொல்லுவான். அப்ப அந்த பையனோட நவம்பர் மாசம் அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப நான் போய் பார்க்குறேன். என் பையனையும் அந்த பையனையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்க விளையாடுறப்ப எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பாதுகாப்பா இருந்து அவங்க விளையாடுறப்ப பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன். அந்த பையனும் ரொம்ப ஒரு கள்ளம் இல்லாத ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு கள்ளம் இல்லாத சிரிப்பு அந்த குழந்தைக்கு. அவன் விளையாண்டுட்டு இருக்கான். என் பையனோட விளையாடுறான். நான் நான் 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. ஒரு 1 1/2 மணி நேரம் அந்த மாரி விளையாண்டுருப்பாங்க. விளையாண்டுட்டு அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டான். அப்ப எனக்கு தோணுச்சு, அந்த பையனா இருக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்டின்ட்டு. உடனே நான் எங்க வீட்ல சொன்னேன், "நீ அவங்கள அழைச்சு அவங்க அம்மாவும் என் மனைவிக்கும் கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சு. ஏன்னா இந்த விளையாடுறதுனால. நீ உடனே அவங்கள கூப்பிடு" அப்டின்னு சொன்னேன். கூப்பிட்டப்ப அவங்க எடுக்கல. அப்பவே தெரிஞ்சிருச்சு, சரி, இது ஏதோ சிக்கல் அப்டின்ட்டு. அப்புறம் இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டப்ப சொன்னாங்க, இந்த மாரி அந்த பையன தான் அவங்க அப்பா இது பண்ணிட்டாரு அப்டின்னு. இது, அதாவது இந்த செய்தி வந்தப்ப ஒரு அதுக்கப்புறம் அ சனிக்கிழமை பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு மின்னஞ்சல் ஒண்ணு வருது. என்ன அப்டின்னா, "இந்த விஷயத்த நீங்க உங்க பையன்கிட்ட சொல்லக்கூடாது" அப்படின்னு எல்லாருக்குமே, எல்லா பெற்றோர்களுக்கும் மின்னஞ்சல் வந்திருக்கு. நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு பையன இப்படி இறந்துட்டாரு. அதனால நீங்க இந்த விஷயத்த உங்க குழந்தைகள்ட்ட நீங்க சொல்லாதீங்க. நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டு. இங்க வெளிநாடுகள்ல எப்படி இருக்கும்னா, பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறப்ப இந்த மாரி துக்ககரமான ஒரு செய்தி அப்படின்னா, அத குழந்தைகள் கிட்ட அம்மா, அப்பா சொல்லாம, அதுக்கு கவுன்சிலர்ஸ் அப்படின்னு தனியா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு குழந்தைகிட்ட ஒரு துக்க செய்திய பகிர்ந்துக்கிறது பள்ளிக்கூடத்துல அப்படின்ட்டு, அந்த வகுப்புகள்ல. அப்ப அவங்க போயிட்டு இந்த மாரி அ அந்த வகுப்புல பகிர்றாங்க.
அப்ப சொல்லிட்டாங்க, "நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. திங்கட்கிழமை உங்க பள்ளிக்கூடத்துக்கு வரப்போ வரட்டும். நாங்க பேசிக்கிறோம்" அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்ல இருக்கோம். எனக்கு இந்த விஷயம் தெரியும். எங்க குடும்பத்தில எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு மட்டும் பையனுக்கு மட்டும் தெரியாது. ஆ என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அவன பார்க்குறப்பலாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து மனச தேத்திட்டு, சரி அப்படின்ட்டு அந்த பையன் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர் வேற. ஆனா, திங்கட்கிழமை இவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரான். என் பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரப்ப, என்கிட்ட வந்து முதல்ல சொன்னான். "அப்பா இந்த மாரி அவன் இறந்துட்டான்ப்பா. அவன் தவறிட்டான்ப்பா" அப்படின்னு. நான் உடனே கேட்டேன், "அப்படியாடா? ஐய்யய்யோ! என்னடா இப்படி?" அப்படின்ட்டு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாரி நடந்துக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும். ஆனா என் பையன்கிட்ட வந்து தெரியாத மாரி நான் காமிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப அவன் ஒண்ணு சொன்னான், "இல்லப்பா கவுன்சிலர்ஸ் வந்து இதான் சொன்னாங்க. ஆனா படிக்கிற மத்த பசங்கள்லாம் சேர்ந்து இந்த மாரி என்ன நடந்துருச்சு அப்படின்றத அவங்க சொன்னாங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே இந்த மாரி பண்ணிட்டாங்களா? "ஏன்பா அப்பா இப்படி பண்ணுவாங்களா குழந்தைங்கள?" அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இங்க வெள்ளைக்காரர்கள் இருப்பாங்க, கருப்பின மக்கள் இருப்பாங்க. எல்லோருமே அந்த குழந்தையின் மரணத்திற்கு அப்படி அழுதாங்க. ஏன்னா, இங்க பள்ளிக்கூடத்துல வந்து மெழுகுவர்த்தி சுடரேற்றி நாங்கலாம் போய் இது பண்றப்ப, அப்படி ஒரு அழுகை. அது ஆசிரியர்கள், அவங்க பெற்றோர்கள், அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா, ஒரு குழந்தையின் இறப்பு அப்படின்றப்ப, வெள்ளைக்காரர்களுக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. கருப்பின மக்கள் அவ்வளோ அழுதாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, "இத எப்படி இத நம்ம வந்து தடுக்கணும்?" அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 3:30 மணிக்கு அவங்களுக்கு வந்து இல்ல 2:40க்கு பள்ளிக்கூடம் விடும். நான் போய் என் மகன கூப்பிடுறப்ப வெள்ளிக்கிழமை மாலை அவரும் அவங்க பையன வந்து கூப்பிட வந்திருக்காரு. கூப்பிட்டுட்டு வெளியில போயிட்டு இருந்தப்ப எங்கேயோ ஒருத்தர்ட்ட நிறுத்தி பேசிட்டு, கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழுந்து நிறுத்துற இடம். அந்த மகிழுந்து நிறுத்துற இடத்துல போயிட்டு, அந்த பையன் வந்து கத்தியிருக்கான். "ஐயோ! அம்மா" அப்படின்ட்டு. இவரு ஏதோ கையில வச்சு அந்த பையன இது பண்ணிட்டாரு. குத்திருக்காரு. மாடியில தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மா ஓடி வந்து பார்த்தப்ப புள்ள இல்ல. புள்ள வந்து தவறிட்டான். அவங்க அலறி அடிச்சு மயக்கம் போட்டு பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கலாம் ஓடி வந்து காவல்துறை கூப்பிட்டு, இவரு வந்து உள்ளார போயிட்டு தன்னை தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சு, ஆனா காப்பாத்தி சிறையில போட்டாங்க. இது எல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு மனதுல இருந்த ஒரு மன உளைச்சல். நம்ம ஆனா என்ன பார்ப்போம்? என்னடா இது அமெரிக்காவுக்கு போனா இந்த மாரி தான் எப்ப பார்த்தாலும் குழந்தைகள கொல்றாங்க அப்படின்லாம் நம்ம நெனப்போம். ஆனா, ப்ரொஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஏன் அப்படின்ற இதுதான் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா, இந்த 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அந்த பையன் நல்லா தமிழ் பேசுவான். அவங்க அப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இது வெள்ளைக்காரர்கள் வீட்ல நடக்கல, தமிழர்கள் வீட்ல நடந்துச்சு. அப்ப அந்த அவரு ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னா, அவரோட வேலையில அவருக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த 3 படத்துல அத காமிப்பாங்க. ஐஸ்வர்யா வந்து அத காமிப்பாங்க. ஒரு மன உளைச்சலா இருக்கும் தம்பி தனுஷ்க்கு. அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி வேற மாரி மாறிடுவாரு அந்த படத்துல. தனுஷ் வந்து அந்த மாரி மன உளைச்சல் அதிகமாகுறப்ப, மற்றவர்களை துன்புறுத்துவாரு. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா, இந்த மன உளைச்சல் அப்படின்றது மனிதனை வேற மாரி மாற்றிவிடும். அத வந்து அவருக்கு நடந்திருக்கு. அவர் வந்து ஒரு பல ஆண்டு காலமாவே ஒரு பல மாதங்களாவே சொல்லியிருக்காரு. பயங்கர டிப்ரஷன்ல இருந்திருப்பாரு போல இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, "நம்மலாம் உயிரோட இருக்கக்கூடாது, நம்மலாம் உயிரோட இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்டலாம் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு அந்த மனிதர் என்ன நெனச்சாருன்னு தெரியல. அதான் வேற மாரி மாறிடுவாங்க. அந்த மாரி மாறிட்டு, யார் உயிர் குடுத்தானோ, யார் உயிர் குடுப்பாங்களோ, அவங்களே உயிர் எடுத்துட்டாங்க. இத இத வந்து இந்த பகுதியில அது தெரிஞ்சு, ஒரு 1 வாரத்துக்கு எல்லாருமே ரொம்ப மன வருத்தத்துல இருந்தோம். 1 வாரம் 10 நாள் ஆச்சு எனக்கு தெரியும். அது வந்து இந்த பகுதியில இருக்கிற அந்த எண்ண ஓட்டம், அந்த ஒரு அதிர்வே வந்து ரொம்ப குறைந்து இருந்துச்சு. மக்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அவர சிறையில போட்டாங்க. அவரும் சிறையில ஒரு 1 வருடத்துக்கு முன்னாடி திரும்ப அவரு ஒரு நல்ல இதுக்கு வந்ததுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்ப நெனச்சு பாருங்க. ஒரு மன உளைச்சல் அப்படின்றது எவ்வளவு பேர பாதிக்குது அப்படின்றது. இப்போ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்ல. ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லன்னா, அவருக்கு பாதிப்பு ஏற்படும். அவரை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து பாதிப்படைவாங்க. ஒரு அழுவாங்க அவ்வளவுதான். ஆனா, மன உளைச்சல் அப்படின்றது, ஒரு கண்ணுக்கு தெரியாத நோய் மன உளைச்சல் அப்படின்றது, டிப்ரஷன் அப்படின்றது, அது அவரையும் பாதிச்சுச்சு. அவர் குழந்தையும் பாதிச்சுச்சு. அவர் மனைவி இப்ப தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. ஆனா, அத தாண்டி ஒரு சமூகத்துல எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற மாரி ஒரு செயல அது செய்ய தூண்டியிருக்கு பாருங்க. இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. ஏன்னா, இந்த மாரி ஒரு சூழ்நிலையில வேல, பணம், காசு அப்படின்னு இருக்கிறப்ப, இந்த பாதிப்புகள், மன உளைச்சல்லாம் வரும். இப்ப இதெல்லாம் நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப துல்லியமா நம்ம ஊர்ல இதுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அது ஒரு குடும்ப கட்டமைப்பு. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, யார்ட்டயாச்சும் பேசலாம். அப்படி அம்மா, அப்பாட்ட பேச முடியலையா? தாத்தா, பாட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசலாம். அப்படி தாத்தா, பாட்டி கிட்ட பேச முடியலையா? மாமா, சித்தப்பா எத்தனையோ உறவினர்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நம்மளால பேச முடியும்.
ஆனா வெளிநாட்டுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு இது எங்களுக்குலாம் இல்ல. நீங்க வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காசு இருக்கும், பணம் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒண்ணு இல்ல. அப்படியே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம வந்து ஒரு மருத்துவர போய் பார்த்து அந்த மருத்துவர்கிட்ட இது பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப நம்மளோட தமிழரோட வாழ்வியல்ல நம்மகிட்ட வந்து ஒரு கட்டமைப்பு ஒண்ணு இருந்துச்சு. இந்த மாரி கெட்ட விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துக்கிறது, குடும்பத்தினர் எடுத்துக்கிறது. குடும்பத்தினர் எடுத்துட்டு ஒரு சித்தப்பாட்ட போய் பேசலாம். அப்ப சித்தப்பா எனக்கு இந்த மாரி இருக்கு. இல்ல மாமாட்ட போய் பேசுவோம், தாய் மாமாட்ட. இப்ப தாய் மாமா சொல்லுவாங்க, சரி பரவால்ல. இத நம்ம சரி பண்ணி ஏதோ அவங்களோட அனுபவங்கள நம்மட்ட பகிர்ந்து, நம்ம மன உளைச்சல அவங்க கொஞ்சம் நீக்குவாங்க. பேச, பேச, பேச கவுன்சிலிங்ன்னு சொல்லுவோம். கவுன்சிலிங் நானு பேசுறது தான். அப்ப அந்த மாரியான ஒரு சூழ்நிலையில இருந்த தமிழ்நாடு, இப்ப தமிழ்நாடுமே மாறிடுச்சோ! ரொம்ப காசு, பணம், காசு, பணம் நம்ம எல்லாம் போறோமோ! அப்டின்ற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்படுது. இப்ப தமிழர் வாழ்வியல்லங்க அறிவியல் இருக்கும். இத எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. சரியா? தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அவரு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு அந்தி அளவு அப்படின்னு வைப்பாங்க. அந்த அந்தி அளவுல போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அழுவோம். நம்ம மனசுல எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல மூலையில வந்து அந்த ஒரு துக்க எண்ணம் இருந்துச்சுன்னா, அது அழுகையாக வெளிப்பட்டு நம்மள மனச ஆத்திரும். நம்ம அதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலை அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா இங்கெல்லாம் அழுவ மாட்டாங்க அவ்வளவா. இப்ப அழுவாதப்ப அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகி அவங்க டிப்ரஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா சூரியன பார்க்கிறதே ஒரு கொடுப்பினை. தினம் தினம் சூரியன பார்க்கிறது அப்படின்றது. நம்ம ஊர்ல அது கொடுப்பினை உண்டு. வெளிநாடுகள்ல, இந்த மேற்கத்திய நாடுகள்லலாம் சூரியன தினமும் பார்க்கிறது கொடுப்பினை கிடையாது. ஏன்னா, நெறைய நேரங்கள்ல இங்க வானம் வந்து வெளிச்சமா இருக்காது. ஒரு மாரி சாமை நிறத்துல தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு மன அழுத்தத்துக்கான ஒரு அடிப்படை காரணிகளா இருக்கும். அப்ப ஒரு நல்ல வாழ்வியல் வந்து நமக்கு மட்டும் இல்ல, நம் குழந்தைகளுக்கு நம்ம எப்படி குடுப்போம் அப்படின்னா, அவன் சிறு வயதிலேருந்தே வளர்றப்ப அவனுக்கு யோகாசனம், ஒரு தற்காப்பு கலை, உறுதியாக ஒரு இசைக்கருவி ஒண்ணு அவங்களுக்கு கத்துக் குடுக்கணும். இசை வந்து மன உளைச்சல போக்கும். அதுவும் ஐயா இளையராஜாவோட அ ஊர்ல இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அப்டின்னா, ஒரு இளையராஜா அவர்கள் இசை இவ்ளோ போடுறப்ப, நம் குழந்தைகளுக்கு ஒரு இசைக்கருவி வச்சு நம்ம கத்து தரணும். ஏன்னா, அவனுக்கு மன உளைச்சல் இருந்தா, இசை கருவிகள் மூலமாக தங்கள் மன உளைச்சலை அவங்க போக்கிக்க முடியும். அப்ப இசை கற்றுக் கொடுப்பது, இந்த மாரி நல்ல விஷயங்கள், மூச்சு பயிற்சி கத்துக் குடுப்பது. குறைந்தபட்சம் மனிதர்கள், தமிழர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மன உளைச்சல்லாம் வரக்கூடாது அப்படின்னா, இந்த மதுவெல்லாம் தள்ளி வச்சுக்கணும். மன உளைச்சல்ல மது சாப்பிடக்கூடாது. ஏன்னா, மன உளைச்சல்ல மது சாப்பிட ஆரம்பிச்சோம்னா, மதுவுக்கு அடிமையாயிடுவோம். அது நம்மள கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் விட்டுரும். போதைக்கு அடிமையானா, போதையில கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் விட்டுரும். அதையெல்லாம் தவிர்த்துட்டு, ஒரு செம்மையான வாழ்வியல் அப்படின்னா, மூச்சு பயிற்சி, தியானம், தெய்வத்தை முதலாக வைத்து, எல்லாமே தெய்வம் அப்படின்னு வந்துட்டோம்னா, சில நேரங்கள்ல அவரு வந்து நமக்கு உதவுவாரு. அப்ப ஒவ்வொரு விஷயமே நம்மகிட்ட நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் போயிடுச்சு. அப்ப அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செஞ்சு, ஒரு நல்ல சமூகமாக நம்ம நல்லா கட்டி அமைக்கணும். இத ஏன் சொல்றேன்னா, இதுதான் படிப்பினை. இந்த படிப்பினை வந்து நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பிறந்து, எந்தோ ஒரு ஊருக்கு வந்து, இங்க குடும்பம் ஒண்ண நிறுவி, இந்த குடும்பத்தில குழந்தைகள் பிறந்து, இந்த குழந்தையே அப்பா இது பண்ற மாரி இப்படி இருக்கே, அப்ப அதுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஒரு காரணமா இருக்கும். அப்பதான் எனக்கு தோணுச்சு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அத ரொம்ப கம்மியா வச்சுட்டாங்க. ஏன்னா, நிஜ வாழ்க்கையில இந்த மன உளைச்சலால என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கிறப்ப, அது வந்து அந்த படத்துல வச்சத விட மிக அதிகமான அளவு தான் பாதிப்பை மன உளைச்சல் ஏற்படுத்துது. நான் உங்களுக்கு சொன்ன மாரி தான். நோய் வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் தான். ஆனா மன உளைச்சல்னால ஒருத்தர் ஒரு தவறு பண்றாருன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்ப சமூகத்திலேயே ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த காணொளி வந்து நான் சாதாரணமா எனக்கு இது வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மன உளைச்சல பத்தி. ஏன்னா நம்ம ஊர்லலாம் சில சமயம் யாராச்சும் மன உளைச்சல் இருந்தா அவர பைத்தியம், லூசு அப்படிலாம் திட்டுறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. அவரு அவரு என்ன அவருக்கு என்ன கஷ்டமோ அவர வந்து நம்ம வந்து தீர்க்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அத விட்டுட்டு ஒரு ஒரு செம்மையான சமூகம், ஒரு நல்ல சமூகம் வந்து ஒரு மனிதனுக்கு உதவணும். அவனுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர, உங்களால உதவ முடியலன்னா கூட விடுங்க. ஆனா ஒருத்தன் மன உளைச்சல் ஏதோ சொல்றப்ப, அத வந்து ஒரு நக்கல் பண்றதோ, நையாண்டி பண்றதோ பண்ணாம, அவங்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்றத பாருங்க. சரி, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவரிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.